ரெக்டிஃபை தி ஃபாலோவிங் எரர்ஸ் டிஸ்கவர்ட் பிஃபோர் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. பிஃபோர் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ் அதுக்கப்புறம். ஸோ அப்படி வந்து என்ன பண்ணணும்னா சேல்ஸ் புக் வாஸ் அண்டர் கேஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ₹100 கொடுத்துருக்காங்க. அண்டர் கேஸ்ட்னால் நம்மளோட வேல்யூவை விட நம்ம ரொம்ப கம்மியாக எழுதுறது தான் அண்டர் கேஸ்ட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஓவர் கேஸ்ட் அப்படின்னா வேல்யூவை விட அதிகமாக எழுதுறது ஓவர் கேஸ்ட். இது மட்டும் கொடுத்து வச்சிட்டாலே போதும், இந்த எல்லா சப்ஸையும் நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா சேல்ஸ் புக் வாஸ் அண்டர் கேஸ்ட் பை ₹100 கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், சேல்ஸ் புக், சேல்ஸுன்றது என்ன அக்கௌண்ட்டு, சேல்ஸ் வந்துட்டு கிரெடிட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், கம்மியாக எழுதிட்டோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா திரும்பி வந்துட்டு ₹100 கம்மியாக எழுதியிருக்கோம் சேல்ஸில். அப்போ வந்து சேல்ஸ்னால் என்ன, கிரெடிட்டு. கிரெடிட்டில் வந்துட்டு நம்ம கிரெடிட் சேல்ஸ் அக்கௌண்ட்டில் போய்ட்டு ₹100 ஆட் பண்ணால் அவ்வளோதான். ஸோ அந்த சம் அவ்வளோதான். தென் அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் ரிட்டன் அப்படின்றது நமக்கு என்னென்னா கிரெடிட்டு. ஓவர் கேஸ்ட் அதிகமாக எழுதிட்டேன். ஸோ அப்போ என்ன வரும்னா கிரெடிட் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும், டெபிட்டுக்கு இருக்கிறது. இப்போ வந்து ஓவர் கேஸ்ட் அண்டர் கேஸ்ட்னால் அப்படியே வச்சுக்கணும். ஓவர் கேஸ்ட்னால் டெபிட்டில் இருந்தால் கிரெடிட் கொண்டு போகணும், கிரெடிட்டில் இருந்தால் டெபிட் கொண்டு வரணும். இப்போ நமக்கு ஓவர் கேஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. பர்ச்சேஸ் ரிட்டன் என்ன அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். பர்ச்சேஸ் ரிட்டன் அப்படின்றது நமக்கு கிரெடிட்டு. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், ஓவர் கேஸ்ட்னு கொடுத்துருக்கறதுனால அந்த சைட் கொண்டு போகணும். ஸோ அது டெபிட். அப்போ டெபிட் பர்ச்சேஸ் ரிட்டன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி எழுதி ₹200 அப்படின்னு சொல்லி போட்டணும். ஸோ இப்போ பார்க்கலாமா. ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, சேல்ஸ் அக்கௌண்ட் வாஸ் அண்டர் கேஸ்ட். பார்க்கலாமா. இங்கே என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க, சேல்ஸ் புக் வாஸ் அண்டர் கேஸ்ட். அப்போ கிரெடிட் சேல்ஸ் ரிட்டன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். எவ்வளோ ருபீஸ் கொடுத்துருக்காங்க, 100ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இங்கே 100 அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். செகண்ட் ஒன் பார்க்கலாம். கொஷின் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, பர்ச்சேஸ் ரிட்டன் புக் வாஸ் ஓவர் கேஸ்ட் ₹200 அதிகமாக கொடுத்துருக்கோம். பர்ச்சேஸ் ரிட்டன் அப்படின்றது நமக்கு என்னது, கிரெடிட். ஸோ அப்போ என்ன பண்ணோன்னா ஓவர் கேஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அப்போ என்ன பண்ணணும், டெபிட். ரிட்டன் அக்கௌண்ட் ருபீஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 200 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணோன்னா 200. அவ்வளோதான் இந்த சம்.